அன்புக்குரிய தெய்வ மக்களே, இந்த நாளிலே நாம் வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதி ஒரு விசேஷமான வேத பகுதி. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதில் வயது மூப்பின் நிமித்தமாய் மரித்து வயது முதிர்ந்து மதித்து இயற்கை மரணத்தை அடைந்த யோவானை, சிறைப்படுத்தப்பட்டு பத்மு தீவிலே அவரை தனித்து விடப்பட்ட பொழுது தேவன் அவருக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகி பரலோகத்தின் ரகசியங்களையும் எதிர்கால வருகையை குறித்தும் அவர் வெளிப்படுத்தின இந்த விசேஷமான புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்தும் 7 சபைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் அதற்கு அவரே அதிபதி என்பதை குறித்தும் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டதை காண்கிறோம். இப்போ நம்ம அந்த 7 சபைக்குள்ளே போகல. அதில் முக்கியமான ஒரு பகுதி இந்த யோவான் சுவிசேஷகன், தேவனுடைய யோவான் சீஷன் தேவனுடைய முகத்தை பார்த்தவுடனே அந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது. 17வது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. நாம் விழும் பொழுது அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கிற தேவன். அவர் பாதத்தில் விழுந்தான். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பாதத்தை பற்றிக்கொள் என்று தலைப்பில் இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிளைம் இன் ஹர் ஃபீட், கர்த்தருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பாதத்தில் அல்லது கால் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சரீர உறுப்புல ரொம்ப கீழான பகுதி அதுதான் இல்லையா? மேலே இருக்கிற மேலே கீழே இருக்கு. அதனால தான் ஒரு மதத்தில் இப்படி சொல்றாங்க, சூத்திரர்கள் காலில் பிறந்தவர்கள் என்று சொல்றாங்க. இந்த கால் ரொம்ப அவமானத்துக்குரிய கால். ஆனால் இந்த காலில் விழுகிற கலாச்சாரம் வட இந்தியாவில் ரொம்ப பிரபலமானது. பெற்றோர்களை, பெரியோர்களை, மூத்தவர்களை, அரசியல்வாதிகளை, ஆன்மீகவாதிகளை பார்த்த உடனே காலில் விழுகிற பழக்கம் உண்டு. ஆரம்ப நாட்களில் எஜமான்களுக்கு அடிமைகள் காலிலே விழுந்தார்கள். கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் கடன் வாங்கியவரிடத்தில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். ஆதி நாட்களிலே கிராமங்களிலே பஞ்சாயத்து என்கிற ஒரு முறைமை இருந்தது. அப்பொழுது யாராவது ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் சாஷ்டாங்கமாக அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் அந்த கிராமத்தினுடைய மக்களுடைய காலில் விழ வேண்டும். மேல் ஜாதியினர் போகிற இடங்களிலே ஒருவேளை தவறி கீழ் ஜாதியினர் அந்த தண்ணீரை தொட்டாலோ அல்லது அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இடத்துல வந்துட்டாலோ அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தது. அப்ப காலில் விழுப்பது என்பது தன்னை அர்ப்பணிக்கிற, தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியமாய் இருந்தது. ஆனால் வேதம் அதற்கு மிக மிக எதிர்ப்பு தெரிவித்த நாட்களில் வேதத்தில் பல மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வியாதிப்பட்டவர்களை, சுகவீனப்பட்டவர்களை, பிசாசு பிடித்தவர்களை, நோய்வாய்ப்பட்டவர்களை கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்தில் போட்டார்கள். ஆண்டவர் அநேகளுக்கு அற்புதங்களை செய்தார். அப்ப மனிதர்கள் கால்களில் விழுகிறது தவறு. நாம் எப்பொழுதுமே படைத்த இறைவனுடைய பாதங்களில் சரணடைவது மிக மிக நல்லது. ஏனென்றால் அங்குதான் பாரபட்சம் அல்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்தில் விழுந்த பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் இயேசுவின் பாதம். ஏனென்றால் நம்ம உட்கார்ந்திருக்கிறது அவர் பாதம் என்று வேதம் சொல்லுகிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த, நம்முடைய அன்பை வெளிப்படுத்த, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தேவனுடைய பாதமாய் இருக்கிறது.
ஆகவே அந்த பாதத்தில் நாம் உட்கார வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லா மதங்களும் மத பிரிவுகளும் இதை ஆதரிக்கின்றன. கடவுளுடைய பாதத்தில் விழுவதை குறித்து ஆதரிக்கின்றன, சரி என்று சொல்லுகிறது. வேதமும் அதை அப்படியே நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. யூ நீல் பிஃபோர் போப் என்று சொல்லுவார்கள். மத தலைவர்களிலே போப்பனுடைய காலில் விழுவதை ஒரு சடங்காக ஏற்றிருக்கிறார்கள் கிறிஸ்துவத்தில். இந்துக்களிலே ஒரு மத குருமார்கள் வந்தார்கள்னா அவருடைய பாதங்களிலே விழுவார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் அந்த அவருடைய தொழுகை முடிந்தவுடனே தலைமை அந்த குருஜி இடத்துல போயிட்டு அவருடைய பாதத்தில் விழுவார்கள். அப்போ பாதம் என்பது நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடமா எல்லா மதமும் ஏற்றுக்கொண்ட பொழுது, பரிசுத்த வேதாகமும் இதை குறித்து என்ன சொல்லுகிறது, இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறதான ஆலோசனைகள் அல்லாவிட்டால் நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்தில் சற்று ஆராய்வோம். அதில் பல இடங்களிலே தேவனுடைய பாதத்தில் அநேகர் விழுந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் அதிலிருந்து ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நேராக இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் பாதத்தில் விழுவதற்கு 5 விதமான நமக்கு கிரியைகள் வெளிப்பட வேண்டும். 1, ஆழமான ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அல்லது ஆழமான விசுவாசம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் இயேசுவின் பாதத்தில் விழுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இயேசுவின் பாதத்தை நாம் பற்றிக்கொள்வோம். அதற்கு உதாரணமாக வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30வது வசனங்கள் வரை நான் வேகமாக வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம். ஒரு சிறு பெண்ணினுடைய தாயார் இப்பொழுது இயேசுவை பார்க்க வருகிறார்கள். அவள் புரதேசத்து பெண் என்று வேதம் சொல்லுகிறது. அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அவருடைய பாதத்தில் விழுந்தால் அவள் சிரோபேனிக்கியா தேசத்து பெண் என்று சொல்லப்படும். அவர் கிரேக்க பெண். வாசிங்கம்மா. வேண்டிக் கொண்டான். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இங்கு நாம் வாசித்த இந்த பகுதி ஒரு விசேஷமான ஒரு பகுதியாய் இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள் தேவன் மேலே விசுவாசம் வைப்பது என்பது அது சகஜம், அது சாதாரண நிலை. நீ நானும் இயேசுவை குறித்து நம்பிக்கை விசுவாசம் வைப்பது என்பது நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டது. அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தது அனுபவித்ததை நாம் ஆண்டவர் மேலே வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அறியாத ஒரு புறம்பான ஒரு மக்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் மேல வைத்ததான மிகப்பெரிய விசுவாசத்தின் வெளிப்பாடை நம்ம இங்கு பார்க்கிறோம். அதீதமான ஆழமான ஒரு நம்பிக்கையை இயேசுவின் பாதத்தில் விழும்படியாய் செய்தது. அவள் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். காரணம் என்ன? அவளுக்கு வாலிப வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு பேய் பிடித்திருந்தது. அதை விரட்டும்படியாக எவ்வளவோ அவள் சிரமப்பட்டு முடியாத பட்சத்தில் இயேசுவினுடைய அற்புதமான வல்லமையை கண்டு அவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அவள் வந்து விழுந்தாள். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் நடைபெறுகிறதான ஒரு வார்த்தை பேச்சுகளை நம்ம அங்க படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? நான் இஸ்ரவேலுக்கும் யூதருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டேன். ஆனால் நீங்களோ புரதேசத்து ஜனங்கள் என்று சொல்றான். நாய்க்குட்டி என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் அவமானம் நினைக்கிறாங்க. இது வெளியில சுற்றி திரிகிற நாய் இல்லை, நம்முடைய வீட்டில் இருக்கும் இல்லையா? மேஜை கருகளை எந்த நாயை நம்ம அலோவ் பண்ணுவோம்? நம்முடைய வீட்டில் வளர்க்கிற நாய். நம்முடைய சாயலை அற்ற இன்னொரு ஒரு உயிரினம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்காக நான் வந்தேன், அதை எடுத்து எப்படி நாய்க்குட்டிகளுக்கு போடலாம்? உடனே அவள் சொல்றான், ஞானமா
ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகிறத நாய்க்குட்டிகள் தின்னுமே, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. யூதருக்கும் இஸ்ரவேலுக்கும் நீ கொடுக்க வேண்டிய ரட்சிப்பையும் நீர் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. அதுல இருந்து கொஞ்சம் துணிக்கை என்னிடத்துல கொடுங்க, என் பிள்ளை சுகமாகட்டும். ஒரு அதீதமான நம்பிக்கையை அவள் வெளிப்படுத்தினாள். அன்புக்குரிய தேவ பிள்ளைய, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை நிறைவாய் இருக்கிறதா? தேவன் மேல நாம் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதனுடைய அளவுகோல் எப்படி இருக்கிறது? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய விடாமுயற்சி ஆண்டவரை தொந்தரவு செய்து அசைக்க முடியாத அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொடுத்தது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? காண்கிற விசுவாசமா? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இவள் வெளிப்படுத்தினாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நாம் வாசிக்கலாம். பார்த்து, மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாத அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தால் தேவன் அவர்களுக்கு அதை நிறைவாக மாற்றி தந்தார். யாக்கோபு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஆழமான நம்பிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது அறிந்து எண்ணுங்கள், இராமல் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. சோதனை வரும் பொழுது நீங்கள் பதறாமல் கர்த்தரின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஆழமான நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தை பெரிதுபடுத்தும், அதிகரிக்கும். நம்ம சோதிக்கும் படும் பொழுது பல நேரங்களில் சோர்ந்து போயிடும். பல நேரங்களில் நாம ஆண்டவரை குறித்ததான குறைவான மதிப்பீடுகளை கொடுப்போம். என்ன ஆண்டவர், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த நிந்தை? ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு தெரியும், இந்த சோதனைக்கு பின்பாக தேவன் என்னை நிச்சயம் அதிலிருந்து என்னை விடுவிப்பார், என்னை பாதுகாப்பார், என் தலையை நிமிரச் செய்வார், என்னை உயர்த்துவார் என்கிறதான நம்பிக்கை அந்த விசுவாசிக்கிறவனுக்கு இருக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனை தேடி போகிறீர்கள், தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். சில நேரங்கள் அதற்கான பல தடைகள் வரும், அதற்கான பல போராட்டங்கள் வரும், நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேக மக்கள் போனாங்க. இந்த புறஜாதி பெண்ணை அருகில சேர்த்திருப்பார்களா? எத்தனை அவமானம் வரும், நீங்க வெளியே போ, பின்னால போன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவளுக்கு தெரியும், இயேசு ஒரு நாளும் என்னை தள்ள மாட்டார். அல்லேலூயா. அவரை தேடி வருகிறவர்களை ஒரு நாளும் அவர் தள்ளாதவர். தொடர்ந்து அந்த விசுவாசத்துல அவர் முந்தி இயேசுவினிடத்துல வந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்துல கேட்ட உடனே உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். இவர் சொல்லும் பொழுதே அவர் வீட்டில் இருந்ததான அந்த பெண் சுகமானாள் என்று வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளுக்காக இருக்கட்டும், உங்கள் தூரமாய் இருக்கிற சொந்தங்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, உறுதியாக கேட்கும் பொழுது, நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பலன் உண்டு என்பதை இந்த பெண்ணின் மூலமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டியது ஒன்று, விசுவாசத்தோடு தேவ பாதத்தில் விழுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது கேட்கிறான், ஒரு எண்ணிக்கை மக்களை என்ன வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றாரு. இல்ல, என்னுடைய சேனையினுடைய அளவு எவ்வளவு என்ன சொல்றான் அவனுடைய வேலைக்காரர்களை விட்டு. அப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் மூட்டி 3 காரியங்களை சொல்றார். அப்போ தாவீது சொல்றார், ஆண்டவரே, நான் அந்நியன் கையில விழுறதை காட்டிலும் உம்முடைய கரத்தில் விழுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல ஒரு மனிதன் விழும் பொழுது நிச்சயமான ஒரு விடுதலையை அவன் சந்ததி பெற்றுக்கொள்ளும் என்பதற்கு இந்த சிரேனிக்கா ஸ்திரீ நமக்கு ஒரு பாடமாய் இருக்கிறார். இயேசுவின் பாதத்தில் அவள் விழுந்தாள். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர் ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி சொல்லுங்க, உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டே ஒருபோதும் கைவிட மாட்டீர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசுவுடைய பாதத்துல வந்து விழுந்தார். அவர் இல்லை என்று சொல்லுகிற தெய்வமே இல்லை. ஆமென். யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மெய் விடுதலையை கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஆழமான ஒரு நம்பிக்கையோடு கூட அவருடைய பாதத்துல விழுந்த கிரேக்க பெண்ணுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஒரு ஆழமான நம்பிக்கையோடு நாம் தேவனுடைய பாதத்தில் விழுவோம், நிச்சயமான ஒரு விடுதலை பெறுவோம். இரண்டாவது காரியம், இந்த பாதத்தில் விழுகிறது நம்முடைய தகுதியை அது உணர்த்துகிறதா இருக்கிறது. நான் யார் என்கிறதை எனக்கு உணர்த்தும், நான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்த்தும். இயேசுவின் பாதம் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் சரணாகதியாய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் அவன் யார் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. பேதுருவை குறித்து. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போயிடுங்க. ஒரு அற்புதம், ஒரே ஒரு அற்புதம். என்ன நடக்கிறது என்றால் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 5வது அதிகாரத்தில் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த கடற்கரை வழியாய் போறார். போகும் பொழுது அநேக திரளான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்கு ஒரு 2 படகு இருக்கிறது. அதுல ஒரு படகு பேதுருக்கு சொந்தமானது. அவன் வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். முழுவதும் போராடினான், ஒரு மீனும் கிடைக்கல. இப்ப வெறும் வலையை அலசி கொண்டிருக்கான். உங்கள் பிரயாசங்கள் ஒரு நாள் இல்லாமல் போகும் பொழுது, நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு பலன் கிடைக்காமல் போகும் பொழுது, நீங்கள் செய்கிற வேலையில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத பொழுது, உங்களுடைய வலைகள் எல்லாம் வெறுமையாய் இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க, உங்களை தேடி இயேசு வருவார். அல்லேலூயா. அவர் வந்தால் அந்த வெறுமையான நிலையை கர்த்தர் அவரால் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்ப பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுரு, எனக்கு அந்த படகு வேணும், கொஞ்சம் தள்ளி போய் அந்த படகை நிறுத்து. ஒன்றும் சொல்லல. பேதுரு இயேசு கேட்டுக்கொண்டது நிமித்தம் அதை கொண்டு போய்கிறார். இயேசு பிரசங்கிக்கிறார். முடிந்த உடனே எல்லாரும் போயிட்டாங்க. நற்செய்தியை கேட்டு மகிழ்ச்சியோடு போனார்கள். ஆனால் இன்னும் கவலை பேதுருக்குள்ளே இருந்தது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு படகு கொடுத்த நீ எப்படி மன கஷ்டத்தோடு போலாம்? கொஞ்சம் வா, அதை கொஞ்சம் அந்த படகை தள்ளின்னு போயிட்டு கொஞ்சம் ஆழத்துல உன் வலையை போடு. இப்போதான் பேதுருக்கு ஒரு கான்ட்ரவர்சி, அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் சிறு வயதிலிருந்து மீன் பிடிக்கிறவன், எனக்கு எந்த பகுதி ஆழமான பகுதி, எந்த பகுதி மேடான பகுதி, எந்த இடத்துல பெரிய மீன் இருக்கும், எந்த இடத்துல சின்ன மீன் இருக்கும், எந்த இடத்துல என் படகு நிறையத்தக்க மீன் இருக்கும்னு எனக்கு தெரியும், எந்த நேரத்தில் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்து இந்த தொழிலில் கை தேர்ந்தவன். இவரோ தச்சனுடைய மகன், இவரோ ஒரு சாதாரண மனுஷன். எல்லாம் பேச தெரிஞ்சதுனால எனக்கு என் வேலையை குறித்து ஒரு கற்றுத் தருகிறாரே என்ற எண்ணம் ஒரு வேலை பேதுருக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய அதிகாரம் நிறைந்த அந்த வார்த்தை நிமித்தம் அவர் சொல்றாரு. அந்த வசனத்தை கீழே வாசிப்போம். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்ட ராத்திரி முழுவதும் நான் எத்தனை முறை வலைய போட்டிருப்பேன், எத்தனை முறை இழுத்திருப்பேன். இதுல பெரிய மீன் வரும், இதுல சின்ன மீன் வரும், இல்லது இது வலை கிழியத்தக்கதாய் வரும், இதுல கொஞ்சம் மீனாவது மாட்டோம். நான் பிரயாசப்பட்டேன், விரித்து வலையை விரித்து இழுத்து இழுத்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோர்வுகள் இருக்கிறதா? விதைத்து அறுக்க முடியாத சூழ்நிலை, நீங்கள் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் விதைத்ததான விதைக்கான
அறுவடைகள் கிடைக்காமல் இருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இப்பொழுது இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ண போறோம். என்ன தெரியுமா? இயேசுவின் வார்த்தையின்படி, இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தின்படி. ஹல்லேலூயா. நீங்க எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வேதம் நமக்கு சொல்லுது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர் இந்த இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட அந்த படகை கொஞ்சம் தள்ளின்னு போயிட்டு ஆழத்துல மீனை வலைய போடுறார். இப்ப நடக்கிறது என்ன? இயேசு சொல்லிட்டாரு, ஒரு 2 3 4 மீன் மாட்டும்னு நினைச்சுன்னு இருந்திருப்பான். ஆனா நடந்து என்ன தெரியுமா? இதுவரை அவனுடைய வாழ்க்கையில் நடக்காத மிகப்பெரிய ஆச்சரியம். அவன் கைகளில் இழுக்க முடியாத மிகப்பெரிய, அதுல திரளான மீன்கள். பக்கத்தில் இருக்க போட்டை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வா இழு இழு. இழுத்து அதை 2 படகு நிரப்பினார்கள். அது அமிழத்தக்கதான மீன்களாய் கர்த்தர் நிரப்பினார். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் தான் உங்களுக்குள்ள இருக்கும். அதை நான் கொஞ்சம் என்பது விசுவாசத்தை சொல்கிறேன். கொஞ்சத்துல நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், நிறைய அறுவடைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். திரளான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வரும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகிறதோ சோர்ந்து போகிறதோ இல்லை. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவன் இழுக்க முடியாத அளவுக்கு மீன்களை வாரி உள்ளே போட்டான். இப்போ கடற்கரைக்கு அந்த போட்டை கூட்டிட்டு வராங்க. அதை நிறுத்தின உடனே இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம். அதைத்தான் 8வது வசனம் சொல்ல, ஆண்டவரே என்னை விட்டு நீங்க போயிடுங்க, நான் பாவியான மனுஷன். இதுவரை எனக்குள்ள இருந்த பெருமை இயேசு யார் என்பதை மறைத்து விட்டது. இதுவரை எனக்குள்ள இருந்ததான ஆணவம் இயேசு யார் என்பதை மறைத்து விட்டது. இதுவரை எனக்கு இருந்ததான அனுபவம் இயேசு யார் என்பதை பார்க்க மறந்து விட்டது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நம்முடைய அனுபவம், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், இதை வைத்து நீங்கள் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை மதிப்பீடு செய்யாதீருங்க. விழுந்துருங்க, சரணா விழுந்துங்க, சரண்டர் ஆயிடுங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு சொன்னாரு, இதுவரை நீ மீன் பிடிச்சிருந்த, இனி நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் கர்த்தருனை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. சுயத்தை அழிக்கிற மனிதன் இயேசுவினுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். தான் என்கிற அகந்தை ஒருவேளை நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க, இயேசு என்றைக்கு உனக்குள்ள வந்துட்டாரோ அன்றைக்கு நான் என்கிற காரியம் நம்மை விட்டு போயிடும். இது கிறிஸ்துவத்துல மாத்திரம் எல்லா மதமும் போதிக்கிறது. நான் என்ற அகந்தை எந்த மனிதனுக்குள்ள வெளியே போகிறதோ அவனுக்குள்ளதான் தெய்வீகம் என்கிறதான வல்லமை உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. நான் அல்ல, எனக்குள்ள வாழ்வது இயேசு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைய, தன்னை அர்ப்பணிக்கிறதான ஒரு தேவ மனுஷனாய் பேதுரு காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நான் இல்லையானா அவ்வளவுதான், என் குடும்பம் இல்லை, நான் இல்லையானா எங்க வீட்டுக்காரர் இல்லை, நான் இல்லையானா என் குடும்பம் பிள்ளைங்க கிடையாது, நான் இல்லையானா இந்த ஆபீஸே கிடையாது, நான் இல்லைன்னா இந்த கம்பெனி கிடையாது, நான் இல்லைன்னா இந்த ஃபேக்டரி கிடையாது, நான் இல்லைன்னா இந்த சபை கிடையாது சொல்லுகிற நான் என்கிற காரியம் அழிந்தால் அடுத்த கட்டத்திற்கு தேவன் நம்மை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ இதுவரை உலகத்துக்குரிய காரியங்களை தான் பிடித்து கொண்டிருந்தாய். என்றைக்கு உன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறாயோ அன்றையிலிருந்து நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போ பேதுருக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்தது. ஆண்டவரே அவருடைய பாதத்தில் விழுந்து, 8வது வசனத்தை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு, எதை கண்டு? இந்த அற்புதத்தை கண்டு, இந்த பெரிய ஆச்சரியத்தை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நாம் அற்புதங்களை காணும் பொழுது கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். எப்படி பிடிக்கணும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுகின்றேன், நான் கதறி அழுகின்றேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் பாதம் ஒன்றே எனக்கு போதும். ஹல்லேலூயா. உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க, உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க.
வெறும் கட்டு மரத்துக்குள்ள காலத்தை ஓட்டின பேதுரு உலகத்தை கலக்குகிற தேவ மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். எப்பொழுதும் மீன் வாசனை வந்து கொண்டிருந்து, எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட பணத்துக்காய் ஓடிக்கொண்டிருந்து, எப்பொழுதும் தன் குடும்பத்துக்காய் ஓடிக்கொண்டிருந்த அந்த பேதுருவை கர்த்தர் எடுத்தார். அவன் நிழல் பட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமடைந்தார்கள். ஒரே பிரசங்கத்தை கேட்டு 3000, 4000, 5000 பேர் ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்ற முதல் சிஷ்யன் அவன் தான். மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். பரலோகத்தின் சாவியை கர்த்தர் அவரிடத்தில் சொன்னார். ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயா, பேதுருவே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று அடுத்த கட்ட தலைவனை கர்த்தர் உருவாக்கினார். யார் இந்த பேதுரு? மறுதலித்த பேதுரு. அல்லேலூயா. நீ எந்த தொலைவு போனாலும் கர்த்தரை நீ பிடித்து கொண்டால், அவனை பற்றி கொண்டால் ஒரு நாளும் விடவே மாட்டார். ஆமென். மறுதலித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த ஸ்நேகம், மறுதலித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த ஸ்நேகம், காட்டிக் கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அறையாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், காட்டிக் கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அறையாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், என் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அவருடைய பாதத்துல விழுந்துட்டா ஒரு நாளும் அவர் உன்னை தள்ளவே மாட்டார். ஆமென். கடைசி வரை நம்மை நடத்துகிற தேவன். அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய பாதம் நமக்கு அற்புதமான ஒரு இடம். மூன்றாவது காரியம், அளப்பறியாத விசுவாசம் எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனிதன் இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்ளுவான். உன் விசுவாசம் எந்த அளவிற்கு. சில நேரங்களில் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு தனிமை, ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. நான் நிறைய நேரங்களில் சொல்லும் பொழுது நான் உண்மையாக உள்ளத்தில் ஒரு 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 உந்துதலோடு, எப்படி சொல்ல, ஒரு பாரத்தோடு சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? யாக்கோபுடைய வாழ்க்கை. எல்லாரும் கைவிட்டாங்க. சொந்த சகோதரன் கொலை செய்ய ஓடுறான். தனித்து ஓடி போய் ஒரு மலையின் மேலே அந்த இருள் சூழ்ந்த வேளையில தனிமையில ஒரு கல்லை எடுத்து தலைக்கீழ வச்சுன்னு அதை ஒரு தரிசனத்தை காண்கிறான் பாருங்க. அந்த பாரமான சூழ்நிலையில கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டான். பரலோகத்தின் தரிசனத்தை யாக்கோபு கண்டார். ஆமென். உன்னுடைய தனித்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்குள்ள ஒரு தீப்பொறியை வச்சிருப்பார் தெரியுமா? நெருப்பு பொறி. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் சொல்லும், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இப்போ சசிக்கு ஜெபம் பண்ணும் பொழுது உள்ளத்துல அந்த பாரத்தோடு, ஏன்னா ஒரு தாயாரை இழந்த பின்புதான் அதனுடைய வலியும் வேதனையும் அன்பும் எவ்வளவு இருக்கும் என்பதை சற்றேறக்குரிய இந்த சில மாதங்களை உணர்ந்து கொண்டவன் நான். அந்த வெளிப்பாடு தான் சகோதரிக்காக நம்ம ஜெபிக்க சொன்னது. அப்போ அந்த தனிமை இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமானதுங்க. உலகத்துல மிக மோசமானது தனிமை. அந்த தனிமையின் பொழுது கூட நம்மை தனிமையா இருக்க தேவன் ஒரு நாளை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ யார் தனிமையா இருக்க மாட்டாங்க? கர்த்தரோடு இருக்கவும் ஒரு நாளும் தனியா இருக்க மாட்டான். சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, சொந்தம் மறந்துடுச்சு, என் கூட பிறந்தவங்க மறந்துட்டாங்க, என் பிள்ளைங்க மறந்துடுச்சு, நான் தனியா இருக்கிறேன். சொல்லட்டுமா? இன்றைக்கு நீங்க எழுதி வச்சுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் மரணம் மட்டும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அவரை ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் வாக்கு கொடுத்தவர், மாறாதவர், ஒரு நாள் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அளப்பறியாத ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவன் இயேசுவின் பாதத்தை ஓடி போய் பற்றி கொள்வான், அதில் விழுந்துருவான். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். ஜெப ஆலயத்தின் தலைவன், ஸ்னகாக் என்று சொல்லுவாங்க, சினேகாக் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா யூதர்களுக்குள்ள அங்கங்கு ஒரு தேவாலயங்கள் இருக்கும். அந்த தேவாலயத்திற்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் தான் அந்த தேவாலயத்தை நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு. அவனை நம்பி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கர்த்தருடைய வழி மார்க்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபாலய தலைவனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்பது எல்லா மட்டத்து மக்களுக்கும் உண்டு.
சில பேர் சொல்லுவாங்க, அவனை பார்த்தா ஒண்ணுமே தெரியல, பிரச்சனையே இல்லை, எனக்கு கடல் அளவு பிரச்சனை, மலை அளவு பிரச்சனை, உலக அளவு பிரச்சனை, உனக்கு ஒண்ணுமே இல்லையா? எல்லாருக்கும், இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இப்போ உனக்கு டென்ஷனா இருக்கா இல்லையாம்மா? எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக இப்போ டென்ஷன் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பிறந்த குழந்தையிலிருந்து மறிக்கிற தாத்தா வரையில, வயசானவங்க வரையில எல்லாருக்கும் பிரச்சனை. ஏன்னா இது அதற்குள்ள இருக்கிற ஒரு கட்டமைப்பு. ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க நமக்கு ஒரு வடிகால் உண்டு, நமக்கு ஒரு வழிகாட்டி உண்டு, நமக்கு ஒரு துணையாளர் உண்டு, நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் உண்டு, நமக்கு ஒரு தேற்றரவன் உண்டு. அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறது? இந்த யாவீரு என்று சொல்லப்படுகிற இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு ஒரு 12 வயதுள்ள ஒரு பெண் குழந்தை இருந்தாள். அந்த பெண் குழந்தை திடீரென்று இப்ப நோய்வாய்ப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறது. இப்போ இவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடணும். எனக்கு ஆச்சரியமான விஷயம், இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்துல பிள்ளைக்காக பெற்றோர்கள் எந்த எட்ஜுக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, எந்த ஸ்டேஜுக்கும், எந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள அல்லது எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க, சாப்பிடாம என் பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிற சொல்ற பெற்றோர்கள் உண்டு. சில பெற்றோர்களை ஒரு எக்ஸ்ட்ராordinary தன்னுடைய உறுப்பை தானமாய் கொடுத்து பிள்ளையை காப்பாற்றின பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா 100 அல்லது 1000 ஒரு பிள்ளைகள் தான் பெற்றோருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு முந்தின நாள் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு குழந்தை செல்போன் தரலன்ட்டு பில்டிங் மேலே ஏறிச்சு. எனக்கு செல்போன் வாங்கி தரலன்னா எங்கேருந்து வந்து செத்துருன்னு. சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை. எந்த எட்ஜுக்கும் பிள்ளைகள் இந்த நாட்களில் போகிறது. ஆனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஐயா, நீங்க ஓவர் டைம் பண்ணுவது யாருக்குங்க? நான் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு இருக்கிற சகோதரிகளை விட்டுருங்க, இந்த சகோதரர்கள் சைடில் வர கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நீங்க உழைக்கிறீங்களே, ஒரு நாளாவது உங்கள் ஊதியத்தை முழுசா நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு மாசம் சம்பளத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்? அது பத்தலை. என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்திற்கு, என் எதிர்காலத்துக்கு, பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆதரவற்ற ஒரு சந்ததி ஒன்று இருக்குன்னா அது ஆண்கள் சமுதாயம் தான். அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அதன் போது இந்த உலகத்துக்கு உழைச்சி போடுற மாடு மாதிரி நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அவருடைய வலிகளும் வேதனைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பல பல வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த பக்கம் எழும்புறாங்க, வலியோடு இருக்கிறதுனால. இருக்கட்டும். இப்போ இந்த யாவீரு என்று சொல்லப்படுகிற இந்த தேவாலய தலைவனுக்கு அவன் மகளை குறித்ததான மிகப்பெரிய வலி. என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றிடணும். பல வழிகளை ஆராய்ஞ்சிருப்பார். அப்பதான் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார். ஓடி போய் இயேசுவிடத்தில் சொல்றார். ஓடி போய் இயேசுவிடத்தில் சொல்றார், ஆண்டவரே நீங்க வாங்க, இது கடைசி தருவாய், என் பிள்ளையினுடைய தலைமையில கையை வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணி அதை எப்படியாவது உயிரோடு எழுப்புங்க கெஞ்சுறாரு. இந்த கெஞ்சிக்கின்னு இருக்கும் பொழுது அந்த பட்டணத்திலிருந்து அவங்க நடந்து போறாங்க. அப்போ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இடையில வரா. அவளுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. ஒரு ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு உபதேசத்தை பண்ணினே இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தவங்க ஓடி வரான். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகமா வாசிங்க பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வீட்டிலிருந்து ஒருவன் ஓடி வந்து, உன் பொண்ணு செத்து போச்சியா, இனி நீ போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. விட்டுங்க, போதகர் வருத்தப்படுத்தாதீங்க. இப்போ விசுவாசத்தோடு வந்த அந்த தேவாலய தலைவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு கிடைக்கும். அவர் என் வீட்டுக்கு வருவாரு, என் பெண்ணு தலைமையில கை வைப்பாரு, அந்த பொண்ணு சுகமாயிடும் என்று எத்தனையோ கற்பனையோடு இருந்திருப்பார். வந்த ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? அவரை வற்புறுத்தாத, உன் பொண்ணு செத்து போச்சு. சில பேருக்கு இந்த நற்செய்தியை விட துர்ச்செய்தியை சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மற்றவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று பிரச்சனைன்னா அதை ஊரெல்லாம் சொல்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஆல் இண்டியா ரேடியோ நிறைய இருக்கு நம்ம ஊருங்களில். நல்ல விஷயங்கள் சீக்கிரம் பரவாது, தீய விஷயங்கள் வேகமா பரவும் இல்ல. அப்ப பாருங்க இங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்ன, ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், உன் பெண்ணு செத்து போச்சு ஐயா, இனி நீ அவரை வற்புறுத்தாத, விட்டுருங்க. இப்போ இவனுடைய அடுத்த கட்ட இவனுடைய முகபாவங்களும் இவனுடைய உடல் அசைவுகளும் எப்படி இருந்திருக்கும்? ஓ என்று அழுது இயேசு அப்படி திரும்பி பார்த்திருப்பான். அப்ப அந்த வசனம் சொல்லுது, கீழே வாசிங்க பார்க்கலாம். லூக்கால
இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போ இரண்டு விதமான கேள்விகள் இவருக்குள்ள. என் பொண்ணு செத்து போச்சுன்னு வந்து சாட்சி சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் விசுவாசம் உள்ளவனாயிரு. நாமளும் தான் என்ன பண்ணிருப்போம்? என்னையா கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, நீங்க அப்பவே வந்து கை வச்சிருந்தீங்களா என் பொண்ணு சுகமாயிட்டு இருக்கும். ஆனா நீங்க இவ்வளவு நேரம் நீங்க இப்பதான் நீங்க ஸ்பீச் கொடுத்துன்னு இருக்கிறீங்க. சில நேரங்களில் நீங்க அரசு மருத்துவமனைக்குள்ள போனீங்கன்னா, அந்த 24 hours இந்த எமர்ஜென்சி வார்டில் போனீங்கன்னா, அடிப்பட்டவனை விட வியாதியில ரொம்ப சீரியஸா இருக்கனோட பக்கத்தில் இருக்கும் பதறும். அப்படியே டாக்டர் வாங்க, என்ன பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குதா, குட்டி இருக்குதா, இது வந்து இவ்வளவு பெரிய சீரியஸான கேஸ், இது கொஞ்சம் பாருங்க. அவர் அப்படியே கேஷுவலா வருவார். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க, டாக்டர்கள் பதற மாட்டார்கள். அவனுக்கு தெரியும் இது காப்பாத்திடலாம், இது காப்பாற்ற முடியாது, இதை புழக்க வைக்கலாம், இது அவ்வளவுதான், எல்லாமே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ பொறுமையா இருப்பா, நீ அர்ஜென்ட் படாத. அந்த அந்த அடிப்பட்ட காயங்களுக்கு மருந்து தடவி ஊசியை போட்டு அவனை அனுப்பிட்ட பிறகு, சாரி டாக்டர் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன், சொந்தக்காரங்க நிறைய பேர் போய் மன்னிப்பு கேட்பாங்க. ரைட், இருக்கட்டும். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து யாவீரு என்ன சொல்லி இருப்பாரு? என்ன ஆண்டவரே மனசுல நினைச்சிருப்பாரு, நான் இவ்வளோ சொல்றேன், சரி சரி என் தேவனா கூப்பிட்டப்போ நீங்க விடுதலை கொடுக்க தான் வரல, அடக்காராதனைக்கான வாங்க கூட்டின்னு போயிருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெண் சாகவில்லை, நித்திரையாயிருக்கிறார். அங்க இருந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. என்னையா பைத்தியம் பிடிச்சி போச்சு, பொண்ணு செத்து போச்சுன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம், மோளத்துக்கு சொல்லியாச்சு, ஊருங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு, இயேசுன்னு ஒரு மனுஷன் வராரு, இவர் சாகலை தூங்குறாருன்னு சொல்றாரு, இவருக்கு என்ன பைத்தியமா என்று நகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். எல்லாரையும் வெளியே போக வச்சுட்டு யாவீரை கூட்டின்னு உள்ள போயிட்டு தலி தகுமி அப்படின்னார். அவ்வளவுதான். அந்த கையை பிடிச்ச உடனே அந்த சிறுப்பெண்ணே எழுந்துருன்னு அர்த்தம். அந்த பொண்ணு எழுந்து உட்கார்ந்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கைகளை தட்டி, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. காற்றையும் கடலையும் தன் வார்த்தையினால் அடக்கின என் ஆண்டவருக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லுவான், செத்தான் சொல்லுவான், இனி எழுந்திருக்க மாட்டான்னு சொல்லுவான், நடக்காதுன்னு சொல்லுவான், இது உன்னால முடியாதுன்னு சொல்லுவான், இது உன்னுடைய பலனுக்கு மிஞ்சினது என்று சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, தூக்க போறது, உழைக்க போகிறது, சுமக்க போகிறது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். இந்த யாவீரு இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து, ஹல்லேலூயா, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி காதாரி அழுகின்றேன், நான் காதாரி அழுகின்றேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. யாவீரு இப்படி பாடி இருப்பார், உன் பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டப்பா, என் பிள்ளைனுடைய எதிர்காலம் உன் கையில் இருக்கு, என் பிள்ளைனுடைய செழிப்பும் கையில் இருக்கு, என் பிள்ளைனுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கு, எப்படியாவது காப்பாற்றுங்க. ஆண்டவர் சொல்றார், எல்லாம் என்னால் ஆகும். கர்த்தர் சுகத்தோடு உயிரோடு அந்த பிள்ளை எழுப்பி நிறுத்தினார். ஆமென். அளப்பறியாத ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு, அவர் பாதத்தில் போய் விசுவாசத்தோடு உட்காருவோம். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம்,
இந்த பாதத்துல விழும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகிற 4வது பாடம் என்ன தெரியுமா? என் துயரத்திற்கு அவருடைய பாதம் தான் ஆறுதல். அல்லேலூயா. துயரத்துக்கான ஆறுதல் இயேசுவின் பாதம். நீ உலகத்துல எத்தனை கஷ்டப்பட்டாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உன்னால முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், நான் சொல்லுகிறேன், இந்த நாளில நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அது ஆறுதல் அளிக்கிற இடம், அது தேர்தல் அளிக்கிற இடம், அது விடுதலை அளிக்கிற இடம், இயேசுவின் பாதம். ஆமென். அந்த பாதத்தில் உன் பிரச்சனையோட போய் உட்காரு. உன் பிரச்சனைக்கான ஒரு மிகப்பெரிய விடுதலையை இயேசுவின் பாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் பிரதர், உங்கள் உறவுகளுக்கு உங்களுக்கு ஒரு வழிகளை சொல்லித் தரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை, உன் தடைகளை அப்புறப்படுத்த அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிற 5வது வசனம், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மோசேக்கு பின்னால யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடு இருப்பேன். இப்ப யோசுவாக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, மோசையோடு எப்படி இருந்தாரோ அப்படிதான் என் கூட இருக்க போறார். ஆனா நடந்து என்ன தெரியுமா? அடுத்த கட்டம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி தேர்வு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கானானுக்குள்ள போனா யோர்தானை கடக்கணும். இதுவரை அவன் காணாத ஒரு அற்புதம், மோசேயால செய்யாத ஒரு அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இந்த யோர்தானை கடக்கணும். சாதாரண நேரத்தில் கடந்துடலாம், இடுப்பளவு ஆழம் இருக்கும். ஆனால் இப்பொழுதோ அது விளைச்சலை அறுவடை செய்கிற நேரம், அது மேலிருந்து கீழே காட்டாற்று வெள்ளம், அது புரண்டு வருகிற நதி. அதற்கு முன்பாக ஒருவர் நிற்க முடியாது. ஆனால் யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? என்னை அழைத்த தேவன் இதில் நடத்த அவரால் கூடும். என்ன செஞ்சான் தெரியுமா? தான் போய் காலை வைக்கல. முதல்ல யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? எப்பொழுதுமே கர்த்தரை கொண்டு கர்த்தரை ஜெயித்தான், கர்த்தரை கொண்டு எதிரியை ஜெயித்தான், கர்த்தரை கொண்டு மற்ற எல்லாரையும் முறியடித்தான். என்னுடைய பலன் அல்ல. சொன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற லேவியர்களை கூப்பிட்டு, நீங்க போய் முதல்ல அதுல காலை வைங்க. இப்ப எது போது? தேவ பிரசன்னம் போது. காலை வச்ச உடனே மேலிருந்து புரண்டு வருகிறதான இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று வேதனை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பிரச்சனையும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தோடு அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது, அதை உங்களுக்கு பின்னிட்டு போகும்படியாய் கர்த்தராலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாததுதான் தேவனால் கூடும். இங்க வசனம் சொல்லுகிறது, நம்முடைய துயரத்துக்கான ஆறுதலை இயேசுவின் பாதம் கொடுக்கிறதா. வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 32வது வாக்கியம் வாசிக்கலாம். 32 11 32. வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். இந்த மரியாள் யார்? இந்த மரியாள் யார்? ஏன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தா? இப்பொழுது அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அவனுடைய சகோதரன் மரித்து விட்டார். ஆளையும் அனுப்பினாங்க இயேசுவுக்கு. ஆனால் அவர் வருவதற்கு 3 நாள் ஆகிப்போச்சு. இப்போ இந்த மரியாளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவர் 3 நாளைக்கு முன்னால் வந்திருந்தா ஒரு வேளை ஜெபித்து என் சகோதரனை உயிரோடு எழுப்பியிருக்கலாம். இப்போ இயற்கைக்கு மாறாய் 3 நாள் ஆச்சு. அந்த நரம்புகள் எல்லாம் அழுகி, எலும்புகள் எல்லாம் உருகி, சதைகள் எல்லாம் உருகி போயிருக்கும். 3 நாள் நாற்றம் எடுத்திருக்கும், புழு கொடுத்திருக்கும். அந்த சரீரத்துக்கு என்ன செய்ய இவரால் முடியும்? ஆனால் இவள் வேதனையை ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் துயரத்தோடு அழுதாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. தப்பு செஞ்சிட்டீங்களா ஆண்டவர், லேட்டா வந்துட்டீங்களே. ஆனால் மரியாளுக்கு மிகப்பெரிய விசுவாசம் உண்டு. போதிக்கிற என் இயேசுவினால் நிச்சயம் அற்புதங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது. வாசிங்க. லூக்கா 7:38. நின்று அழுது கொண்டு கண்ணீரினால் நனைத்தாளாம். இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு அற்புதமான இடம் இயேசுவின் பாதம் என்பதை மரியாள் உணர்ந்திருந்தாள். அதனாலதான் தன்னுடைய விலையேற பெற்ற அந்த தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து
அதை வாசனை அந்த அறை முழுவதும் இருந்துதான். அது ஒரு வருஷத்தினுடைய ஊதியத்தினுடைய மதிப்பு. சில பேருங்களாம் அந்த ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் போவாங்க, அந்த கார்லேயே ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா? அவங்க மேலே ஒரு வாசனை திரவியங்கள் அந்த ஸ்மெல் வரும். கேட்டால் காஸ்ட்லி, 4000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், லட்சக்கணக்கில் கூட இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் வாசனை திரவியங்கள். இவன் ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சு அதை ஒரு சென்ட் வாங்கி அதை கொண்டு டெய்லி யூஸ் பண்ணாமல் எடுத்துன்னு வந்து உடைச்சி இயேசுவின் பாதத்தில் அதை ஊற்றி தன் தலை மயிரினால் அதை துடைத்து அதை ஓயாமல் முத்தம் செய்தாளாம். ஏன் தெரியுமா? என் பாவத்தை மன்னிக்க இந்த விலையெல்லாம் விலையற்றது, இயேசுவின் பாதம் மாத்திரம்தான் என் பாவத்தை மன்னிக்கும். இவளுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் நீங்கள் வாசிக்கலாம், 10ஆம் அதிகாரத்தின் 39வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் 39வது வசனம். சகோதரி இருந்தால் அவள் பற்பல வேலையில ஈடுபட்டிருந்தால், மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன பேசுகிறாரோ என்று கேட்டு கொண்டிருந்தாள். வாசிங்க. மார்த்தாளோ, இங்க இந்த ரெண்டு சகோதரிகளுக்குள்ள காணப்படுத அந்த வேறுபாடு பாருங்க. இயேசு வந்துட்டார், சீஷர்கள் வந்துட்டாங்க, இவன் ஓடி போய் விருந்த ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போ உங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்துட்டாங்க, சொந்தக்காரன்றதை விட சகோதரிகளுடைய அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் மிகப்பெரிய உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உறவுகளில் முக்கியமான உறவு. அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா ஓடி போய் அவன் வீட்டுக்காரனை அப்படியே அடியாத அடிச்சு கறி வாங்கிடுவான், மீன் வாங்கிடுவான், முட்டை வாங்கிடுவான், எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் சொல்கிறாங்கல்ல. அந்த 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 ஆதங்கம், தன்னுடைய தகப்பனுக்கு எதையாவது செய்யணும், எதையாவது அப்பாவை மனசை குளிர்படுத்தணும், ஓடி செய்வாங்க. அதே போல தான் இயேசு வந்த உடனே மரியாள் ஓடி போய், மார்த்தாள் ஓடி போய் எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த மரியாள் ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தாள். இப்போ மார்த்தாள் வராங்க, என்ன ஆண்டவரே அவளை கொஞ்சம் அனுப்புங்க, உங்களுக்கு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு தேவையான ஆகாரம் செஞ்சுன்னு இருக்கிறேன், அது எல்லாத்தையும் என்ன ஒருத்தராலே என்னால் முடியல, கொஞ்சம் மரியாதை அனுப்புங்க. ஆண்டவர் சொல்றாரு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக வேலைகளுக்கு காரணங்களுக்காக கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கினான். சாப்பாடு யார் வேணாலும் சமைக்கலாம், எப்போ வேணாலும் போடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியம் இந்த மரியாளுக்கு இருக்கு. இவ தான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டு. இப்போ மார்த்தாளுக்கு முகம் எப்படி மாறி இருக்கும்? இன்றைக்கும் கிறிஸ்துவத்தில் அநேகர் அப்படித்தானே இருக்கிறாங்க. சபை வேலைகளில்னா மற்ற வேலைகள்லாம் ஓடி 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 வேலை செய்யுது. நான் சொல்லட்டுமா, அதெல்லாம் 2ஆம் கட்டம். நீங்கள் தேவ பாதத்தில் உட்கார்வதைத்தான் அவர் விரும்புகிறார். எங்கம்மா போனீங்க? இன்னைக்கு நம்ம மற்ற அதுக்கு என்ன சொல்கிறோம், அதுக்கு ஒரு சாக்கு போக்குகளை சொல்கிறோம். அது முக்கியமான விஷயம் பிரதர், என் மச்சான் விஷயம், அது காது குத்தல் வச்சுட்டாங்க, அந்த இடத்துல அதாகி போச்சு, இதா எல்லாம் இருக்கட்டும். இது மார்த்தாளுடைய வேலை. நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி அப்படி வை. கர்த்தருடைய பாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், நான் போய் உட்கார்ந்துட்டு வரேன், எனக்கு அதுதான் ஆறுதல் அப்படின்னு எந்த மனுஷன் எந்த சகோதரி நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நல்ல பங்கை தெரிந்து கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 மணி நேரம் தான் நமக்கு வர நாட்களெல்லாம் ஓட போகிற 6 நாட்களும் 22 மணி நேரமும் நம்மை வழி நடத்த போகிற தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். ஹல்லேலூயா. நம்ம கேட்கலாம், இந்த வார்த்தைகள் மீண்டும் அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்பு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. எப்பொழுதுமே ஒரு செய்தி என்பது நமக்கு அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளும் ஆண்டவர் கொடுக்கிறதான அவருடைய கிருபையான வார்த்தைகள், அதை நம்ம ஒரு நாளும் விட்டுக்கூடாது. நீ உட்கார்ந்து தூங்கினாவது கேளுங்க, உங்களுக்கு காதுக்குள்ளாவது இறங்கட்டும், அந்த வார்த்தைகள் உள்ள போகணும். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருவதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இல்லைங்க சர்ச்சுக்காக அதை பண்ண இதை பண்ண அதை பண்ண இதெல்லாம் அப்புறம் ஏன் லேட்டு, அதுக்கு 1000 காரணங்களை ஆண்டவர் மக்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் தூக்கி வைங்க. உங்களுக்கு இப்போ ரேஷனில் 10 மணிக்குள்ளே வந்தாங்கன்னா தாங்க உங்களுக்கு டோக்கன் தரப்படும்னா 7 மணிக்குள்ளே போகிறோமா இல்லையா? போகிறாங்களா இல்லைங்களாங்க? இல்லை போகிறோம் இல்லையா? நம்மளுடைய உலக ஆதாயத்துக்காக ஓடுறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு நம்ம எப்போ ஆகாரம் போடுறோம்? சபைக்கு வரும் பொழுதுதானே, சத்தியத்தை கேட்கும் பொழுதுதானே. அப்போ அதற்கான நேரத்தை நம்ம ஒதுக்காமல் நம்முடைய சுய காரியங்களுக்கு வெறுத்து நீங்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாயிருக்க முடியும்?
கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும்? அவர் இடத்துல எப்படி கேட்க முடியும்? எப்படி ஜெபிக்க முடியும்? நீ என்னதான் பாதத்தில் விழுந்து அழுதா கூட கிடைக்குமா? கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளா இல்லாவிட்டால் நீ தேவனிடத்தில் வாக்குத்தத்தங்களை கோரி நீங்கள் என்ன பண்ண முடியாது? கிளைம் பண்ணவே முடியாது. யாருக்கு அந்த வாக்குத்தத்தங்கள்? அதை கேட்கிறவங்களுக்கும் அதன்படி நடக்கிறவங்களுக்கு தான். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவள் பாவ மன்னிப்பை பெற்றவள், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆவிக்குரிய போஜனத்தை உண்டவள். அவளுக்கு தெரியும், இயேசு வந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். துயரத்தோடு போகிறான். இயேசுவின் பாதத்தை ஓடி போய் கட்டி பிடித்து விழுகிறான். நிறைய மரணங்கள்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்க பாக்குறீங்க. ஏன் அழறாங்க? இப்போ கணவர் இறந்துட்டு இருக்காரு, இல்லை ஒரு தாயார் இறந்துட்டு இருக்காங்கன்னா, சகோதரிகளை தான் சொல்கிறேன், ஆண்கள் அழுது நான் பார்த்ததில்லை. திடீர்னு அவங்க ரிலேஷன் யாராவது உயர்ந்த இடத்துல அல்லது அண்ணனோ தம்பியோ தங்கச்சி ஓடி போய் காலை கட்டி பிடிச்சின்னு அழறாங்க. எதுக்கு அழறாங்க? எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் எங்கள் அம்மா அல்லது எங்கள் அப்பா அவங்க இறந்துட்டாங்க, நீ தான் எனக்கு இனிமே ஆறுதல். அவங்க உடனே சரி கவலைப்படாதம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். வந்து கட்டி பிடிச்சி விழுந்துட்டாளா, இனிமே அவன் காலை வாராமல் விட மாட்டான், அவங்க பொண்டாட்டி சொல்லுவாள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நமக்கு ஆறுதலற்று விழுகிறவர்களை நாம் தூக்கி விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு அவளை பார்த்து அழாதே, வா எங்க புதைச்சி வச்சிருக்கீங்க, எங்க அவரை நீங்க அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்க, வா போய் பார்க்கலாம். அவர் சொல்றான், ஆண்டவரை செத்து 4 நாள் ஆச்சு, பரவாயில்ல இருக்கட்டும் வா. லாசருவே கூப்பிடுறான், வெளியே வருகிறான். சகோதரி இடத்துல ஒப்பு கொடுக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தா உங்கள் கண்ணீரை துடைத்து தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அவங்களுக்கு தெரியும், அவருடைய பாதம் எனக்கு போதும். ஆமென். பாதம் ஒன்று வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்று வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்று வேண்டும். மரியாள் போய் இயேசுவின் பாதத்தை பிடிச்சுக்கிட்டான். நாமும் நமக்கு பிரச்சனை நேரத்தில், ஆறுதலற்ற நேரத்தில், கலங்கும் பொழுது, உபத்திரமாக இருக்கும் பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒன்று, இந்த இயேசுவின் பாதம் நமக்கு நன்றியின் வெளிப்பாடு. இயேசுவின் பாதம் நமக்கு நன்றியின் வெளிப்பாடு. சில பேர் சொல்லுவாங்களே, ஏங்க என்னதான் இருக்கட்டுங்க, எனக்கு என் புருஷன் தாங்க, எனக்கு எங்கள் அப்பா தாங்க, அப்படியே காலை பிடிச்சின்னு அப்படியே கொஞ்சுவாங்க. பார்த்தீங்களா, சில பிள்ளைகள் சில பெற்றோர்களை பிடித்து கொண்டு கொஞ்சுகிற ஒரு பா நீ போதும்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நன்றியின் வெளிப்பாடு. எப்படியோ இருக்க வேண்டிய என்ன இந்த உயரத்துக்கு என்ன உயர்த்தினீங்களே, தகப்பனை பார்த்து நன்றி உணர்வோடு கூட சொல்லுகிறதான ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிங்க. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிங்க 17 வாசிங்க. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை ஒழிய. இப்போ இயேசு கிறிஸ்து சமாரியா வழியா போறாரு. சமாரியா என்றால் குப்பை கிடங்கு. அது உலக அந்த ஊர்ல இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா நாட்டு மக்களுடைய குப்பைகளை கொற்ற இடம். அந்த மக்களும் குப்பையாக எண்ணப்பட்டவர்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ என்ன பேசி கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். இயேசு யூதனாயிற்று, இந்த கீழ்த்தரமான ஜாதியுடைய இந்த தள்ளப்பட்ட இந்த பெண்ணிடம் இயேசு எப்படி பேசுகிறார்? சமாரியா அந்த நாட்களில் அருவருக்கத்தக்கதான மக்கள் வாழ்ந்ததாக இந்த மேல் மக்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இயேசு அவர்களை தேடித்தான் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நிறைய உதாரணங்கள் அவர் சமாரியன் என்று தன்னை உதாரணப்படுத்துகிறார். அப்ப சமாரியா வழியா போகும் பொழுது அந்த குப்பை கிடங்கு வழியா அந்த நாடுகளில அந்த மக்களிடத்துல எவனுக்கு குஷ்டம் இருக்கிறதோ வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவன் அங்கே இருந்து உடலழுகி சாக வேண்டியதுதான். ஒருவேளை சுகம் கிடைத்தால் அவன் ஆசாரியனிடத்துல காண்பித்து அவன் வீட்டுக்குள்ள வரலாம். இப்ப இது மாதிரி சூழ்நிலையில இயேசு அந்த பக்கம் போகும் பொழுது 10 குஷ்டரோகி நின்று கத்துறாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு விடுதலை கூடப்பா அப்படின்னு சொல்றார். கிட்ட போல தொடல, ஒன்றும் பண்ணல, நீ போய் உங்கள் ஆசாரி இடத்துல காட்டுங்க. போகிற வழியிலே சுகமாயிட்டது. 9 பேர்
அதை உறுதிப்படுத்தும்படியாக ஆசாரியனிடத்தில் ஓடினார்கள் அல்லது வீடுகளுக்கு ஓடி இருப்பார்கள். ஒரு மனுஷன், அவன் சமாரியன், அவன் புறம்பான மனுஷன், தேவனை அறியாதவன், தேவனை குறித்து கேள்விப்படாதவன், கேட்டான், சுகம் கிடைத்தது, சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்ல ஓடி வரான். என்னை மக்கள் அவமதித்தார்கள், என் குடும்பம் என்னை வெறுத்தது, இந்த உலகத்து ஜனங்கள் என்னை புறம்பா தள்ளினது, யாரோ ரோட்ல போய் தூக்கி வீசப்படுகிற அந்த ரொட்டிகளை தின்று பிச்சை கேட்டுக்கொண்டு குப்பை மேட்டில் இருந்த எனக்கு என் வார்த்தையை கேட்டு சுகம் கொடுத்த தெய்வமே என்று ஓடி வந்து காலில் விழறான். விழுது ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிறான். ஆண்டவர் கேட்கிறார், 9 பேர் எங்கப்பா? இந்த ஒருவன் தானே வந்தான், அவனுக்குள்ளதான் நன்றி இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நன்றி என்பது ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை வேதத்திலும் சொல்லி இருக்கிறார். அதுல 7 விதமான நன்றி அறிதல் இருக்கிறது. அது நமக்கு ஒடுக்கப்பட்ட கட்டளை. நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் குறிப்பு மட்டும் எடுத்துக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம் சொல்லுகிறது, அந்த நன்றி செலுத்துவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. நன்றி செலுத்துறது என்பது அது நமக்கு நம்முடைய தீர்மானம். கொலோசியர் 3:15 படி நம்முடைய இருதயத்தில் ஏற்பட வேண்டிய தீர்மானம் நன்றி செலுத்துவது. அது நம்முடைய கேரக்டர், அது குணமாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க கூட இந்த தேங்க்ஸ் சொல்கிற பழக்கமே கிடையாது, நன்றி சொல்கிற பழக்கமே கிடையாது. தண்ணி கொடுத்தா கூட நன்றி சொல்லணும் பிரதர். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்குறோம் இல்லையா? அப்படின்னா அர்த்தம் தடங்களுக்கு வருந்துக்கிறோம், கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க வழி விட்டோன்னே அடுத்தது நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நன்றி என்பது நமக்கு உள்ள இருக்கிற கேரக்டர். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்காகவும் பிதாவினிடத்தில் நன்றி செலுத்தினார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற மற்றவர்கள் செய்கிற எல்லா உதவிக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அப்பா உதவி செஞ்சாலும் நன்றி சொல்லணும். அது அவங்க கடமை நீங்க சொல்லக்கூடாது. என்னை ஏன் பெத்த, இது உன் கடமையாச்சே, இதை நீ செஞ்சுதான் ஆகணும், இந்த இந்த இடக்கு முடுக்கு கேள்வியெல்லாம் வேணாம். எத்தனை பெற்றோர் பெற்று ரோட்டில் தூக்கி விசில் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி போட்டுருந்தா உன் நிலைமை என்ன இருக்கு? பிச்சை எடுத்து இருந்திருப்ப, குப்பமேட்டில் இருந்திருப்ப. கிருபையா உனக்கு வாழ்க்கை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து உங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. பெற்றோர்கள் எப்போ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஹலோ, உன்னதான் சொல்றேன், புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் அப்பா தப்பு செய்யிட்டோம், அம்மா தப்பு செய்யிட்டோம், அவங்க இப்போ சோறு போட்டாலும் போடலைனாலும் உன்னை பெற்றெடுத்து உன்னை மனுஷனா நிற்க வச்சிருக்காங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லும். என்ன எங்கப்பா போற நன்றி சொல்லுவா? புரியுதுங்களா? மீசை முழிச்சிச்சு, கொஞ்சம் தாவாணி போட்டேன், கொஞ்சம் வயசாகி போச்சு, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன், அந்த திமிரெல்லாம் வச்சுக்க கூடாது. தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அடுத்த ஆசீர்வாதத்தை பெற எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு உயர்த்தப்பட்டதற்கு ஒரு மிகப்பெரிய காரியமே அவர் எப்பொழுதும் நன்றி உள்ளவராக இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அது நம்முடைய கேரக்டராக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, அம்மா சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைப்பாங்க, தண்ணி எடுத்துன்னு வந்து வைப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இவர் சோறு தொண்டி, இவர் ஜில்லா கலெக்டர், இவர் சாப்பிட்டு அதில் கை கழுவிட்டு அப்படியே போவார். கூப்பிட்டு வச்சு அந்த தட்டில் அடிக்கணும். நீ தின்ற எச்சஸ் தட்டு நீங்க தான் கழுவணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு ஏமா எல்லா பெற்றோரும் கவனிச்சுக்க, என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சாப்பிட்ட தட்டு நீ சுத்தமாக கழுவுற, கழுவிடாதெல்லாம் வேண்டாம். நீ தின்ன அந்த தட்டை நீ தான் கழுவணும். என்ன ஓபே, கழுவி வைக்கிறியா? டேய், நீ சொல்ற கழுவுறியாடா? தட்டை கழுவுறியா? என்னடா வைக்க போடுற? காட்வின், கழுவுறீங்களா? இன்னிலிருந்து கழுவுறியா? உனக்கு பேர் வச்சோம் பாருங்க. எனக்கு உண்மையுமே ரொம்ப தவறான பேர் காட்வின் வச்சுட்டோன்னு பேர். ஏன்னா ஏன் எதிர டே காடே, டே காடன்றாங்க. அப்படின்னா தமிழ் சொல்லுங்க, டே கடவுளே, காட்வின், கர்த்தருடைய வெற்றி அவன். சரி, அப்போ நன்றி உணர்வு இருக்கணும். ஒரு ஷர்ட் பேண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் சொல்லணும். என்ன எடுத்து கொடுத்த? கந்திய என்ன எடுத்து கொடுத்த? நல்லா இல்லத? என்ன ஸ்கூல்ல சேர்த்த? அதுக்கு அவங்க படுற பாடு இருக்குது. அவ்வளோ வலியோடு இருக்கிறாங்க ஒவ்வொரு பெற்றோரும். பிள்ளைகளை சொல்லி வளருங்க. அந்த குழந்தை ஏன் நின்றுச்சு, எனக்கு செல்போன் வாங்கி தரலாம், இங்கேருந்து ஊந்துட்டோம். அதுக்கெல்லாம் அடக்க ஆராதனை பண்ணிடணும். என்ன திமிரு வரும்? அது எங்கேருந்து வரும்?
பிள்ளைங்க மேலே சொல்லக்கூடாதுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அது நல்லவன் ஆவதும், ரவுடி ஆகிறதும், பொறுக்கி ஆகிறதும், ஊர் பொறுக்கிறதும் அப்பா அம்மா வளர்ப்பில் தான். லேட்டாக வரட்டும், எங்கப்பா போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்த ஃப்ரெண்டு கூட கம்னூர், அப்பா மிரட்டுறான் கம்னூர், எடுத்து கையில் என்ன கிடையாது எடுத்து மண்டே ஓடின்றேன். நான் மண்டே வச்சுட்டு அப்புறம் அடுத்தது கேட்க மாட்டான் பாருங்க. நான் நல்லா சொல்கிறேங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்கள நைட்டில் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் எந்த சொந்தக்கார வீட்லேயும் தங்க வைக்கக்கூடாது. ஒரு ஏஜுக்கு மேலே உங்கள் பிள்ளைங்கள இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல். இது ரொம்ப நேரம் ஆண் பிள்ளைங்களும் பெண் பிள்ளைகளும் பேச வச்சுன்னு இருக்கக்கூடாது. தெரியாதவங்க கூட வண்டியில் ஏற்றி அனுப்பக்கூடாது. தேவையற்ற பணத்தை கொடுக்கக்கூடாது. கண்ட இடத்துல நின்று சிரிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் செல்ஃபோன் ஜனம் பிடிங்க பாருன்ற இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவங்க கையில் தானே இருக்குது. நீங்கள் ஏன் வாங்கி கொடுத்துட்டு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை செல்ஃபோன் விட மாட்டேன்னா முதல்ல செல்ஃபோனை நீ நிற்கிறத நிறுத்து முதல்ல, அப்புறம் பிள்ளைங்க நிறுத்தம். உணரட்டும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அது நம்முடைய குணாதிசயம், கேரக்டர். மன்னிக்கிறது நம்முடைய குணாதிசயம், நன்றி சொல்றது நம்முடைய குணாதிசயம். ஆண்டவர் நமக்கு ஒரு உதவி செஞ்சால் நன்றி சொல்லணும். ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்தா நன்றி சொல்லணும். ஒரு ஏசி கொடுத்தா நன்றி சொல்லணும். சட்டையில் பின்னு கொடுத்தான்னா நன்றி சொல்லணும். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். உனக்கு வாங்கி கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு உதவி செய்கிறவங்கள நன்றி சொல்லணும். நன்றியை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அது ஒரு நல்ல பழக்கம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒருத்தர் ஒரு பிஸ்கெட்டை இன்னொரு பிள்ளை கொடுக்குதுன்னா வாங்குற பிள்ளை தேங்க்ஸ் சொல்லணும். கொடுக்குற பிள்ளைங்க சந்தோஷத்தை சொல்லி தரணும். சரியா? ரைட். இந்த நன்றி அறிதல் அடுத்து நமக்கு ஒரு திறவுகோல். அது பிலிப்பியர் 4:6 சொல்லுது, அது ஒரு திறவுகோல். அது நீங்க நன்றி சொன்னீங்கன்னா அடுத்த வாசலை கர்த்தர் திறப்பார். பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி சொன்னா அடுத்த வாசலை திறந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது ஆராதனுடைய வாசல். நன்றி அறிதல் என்பது ஆராதனுடைய வாசல். நீங்க அதனால தான் தேங்க்ஸ் கிவிங் சொல்றது இல்லையா? சங்கீதம் 104 சொல்லுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வாருங்கள். அப்போ அது ஒரு நன்றி சொல்றது என்பது அது ஆராதனைக்குரியதான வாசல். அது முறுமுறுப்புக்கு மருந்து. தேங்க்ஸ் சொல்லினே இருப்பாருங்க. மற்ற யாரை குறிச்சும் உங்களுக்கு கவலை இருக்கா? இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இந்த சரியில்லைன்ற முறுமுறுப்பு, இந்த மர்மர்ன்னு சொல்லுவாங்க. முறுமுறுத்தல் தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கும். நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறது நன்மையானது என்று ஏற்றுக்கொள்வோம். அது இல்லை, அது அவனுக்கு இருக்குது, இது எனக்கு இல்லை. அவனுக்கு 4 சொத்த பொருள் இருக்குது, உனக்கு இல்லை, வருத்தப்படான். சொல்லு, புரியுதுங்களா? இந்த உலகத்தில் மனுஷன் ஆசைப்பட்டு வாங்காத ஒரே ஒரு பொருள் சவப்பெட்டி மட்டும்தான். என்ன புரியுதுங்களா இல்லையா? எனக்கு வேணும்னு யாராவது வாங்கி வச்சுப்பாங்களா வீட்டில்? மற்றது எல்லாத்தையும் வாங்குறான். பாருங்க, நீங்க நன்றி அறிதல் இருக்கணும் எல்லாவற்றிற்கும். மற்றவங்களை முறுமுறுக்க கூடாது. ஐயோ அவங்க டிவி வாங்கிட்டாங்க, எந்த விட 1 இன்ச்சு பெருசாக வாங்கிட்டான், வாங்கட்டும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, வாங்கட்டும். இந்த முறுமுறுப்பு உன் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதி பேர் செத்து போனான் பார்த்தீங்களா? காணாமல் இந்த 40 வருஷம் பயணத்தில் செத்து போன காரணம் தெரியுமா? எல்லாமே முறுமுறுப்பு தான். எங்களுக்கு அங்கிருந்தா பாலும் தேனும் ஓச்சு, அங்கிருந்து எகிப்தில் இருக்கும்போது நான் அடிமையாக இருந்தால் கூட ஏதோ கேவுரு சாப்பிட்டேன், கோதுமை சாப்பிட்டேன், கம்பு சாப்பிட்டேன். இங்கே தண்ணி இல்லை, கறி இல்லை, மீன் இல்லை, கவுச்சி இல்லை. இதே சொல்லி வழியெல்லாம் செத்து போச்சுங்க ஜனங்கள். ஆண்டவரை முறுமுறுத்து. அதனால் அந்த மர்மர் மட்டும் இருக்கக்கூடாது. முறுமுறு எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சிலது இந்த அடுப்பங்கரையில் முறுமுறுக்கும் பாரு பொம்பளைங்க. நான் எங்கள் வீட்டில் சொல்ல, எல்லா வீட்லையும் நடக்குது. அது தெரியுதுங்களா? ஏதாவது ஒன்று முறுமுறுத்துக்குனே இருக்கிறது. எனக்கு அது கடுகு இல்லை, புளி இல்லை. ஏமா இருக்கிறத வச்சு நன்றி சொல்லு. நிறைய வீட்டில் அடுப்பங்கரையே இல்லையே. நிறைய வீட்டில் அடுப்பு இல்லைங்க. நிறைய வீட்டில் கேஸ் இல்லை. கர்த்தர் நம்ம கேஸ் கொடுத்துருக்கிறார். சுடுத்தண்ணே காய்ச்சி குடி. கர்த்தருக்கு சோத்திரம். இருக்கிறதை கொண்டு சந்தோஷமா வாழத்தை கத்துங்க. 4 நாள் புடவை தான் இருக்குது. ஏமா சில பேர் புடவையே இல்லையே, நகையே இல்லையே. இப்போ வேற எங்கள் ஐயா மோடி சொல்லிட்டார், நகையே வாங்காதீங்க. மனுஷன் தீர்க்கதரிசி மாதிரி சொல்கிறான், நகையே வாங்காதீங்க, வண்டியே ஓட்டாதீங்க, வீட்டிலேயே இருங்க, உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்றேன். ஒரு ஆள் 2500 ரூபா தரணி இருக்கிறாரு. வீட்டில் பச்சை வாலிப பிள்ளைங்களுக்கு 4000 ரூபாய் தரணி இருக்கிறாரு. கல்யாணம் ஆச்சானா நகை போடுறனி இருக்கிறாரு. குழந்தை பிறந்தா நகை போடுறனி இருக்கா. மொத்தத்தையும் வாங்கி வீட்டில் உட்காந்து பென்ஷன் மாதிரி சாப்பிட்டுனே இருக்கலாம் இல்லையா? நல்ல ஆசீர்வாதமான தேசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எப்பொழுதுமே கர்த்தரை எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. முறுமுறுக்காதீங்க எப்பவுமே. அவன் மூக்கில் போட்டிருக்கா, காதில் போட்டிருக்கா, கம்மலை போட்டிருக்கா, எனக்கு ஒன்றுமே இல்லை. சோத்திரம். ஆண்டவரோட காதை கொடுத்துருக்கிறாரு.
செவிடுத்தனம் இல்லாம காது கொடுத்துருக்கிறார், சீழூத்தாத காது கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. இஎன்டி ஸ்பெஷலிஸ்டான போய் பாருங்க, இந்த காதில் வர பிரச்சனைங்க ஆயிரம் இருக்குது. இதில் ஹெட்ஃபோனை வச்சு நிறைய பேர் காது அந்த கிழிஞ்சு போயிடுது உள்ள. ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கால் கொலுசு தரல, அவப்பா ஜெல்னு போறான், எனக்கு கால், உனக்கு காலனா இருக்க. ஆமேன். இது கோபம் வருது எனக்கு. அப்புறம் இந்த நன்றி அறிதல் வந்து நமக்கு தாராள குணத்தை கொடுக்குமா. ஒரு தேங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பூரிக்கும் தெரியுமா. இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் குழம்பு கேட்குறாங்க, அக்கா மீன் வாசனை வந்து கொஞ்சம் குழம்பு கொடுங்க. இப்போல்லாம் வாங்குற பழக்கம் இல்லைல்ல, முன்னெல்லாம் உண்டுங்க. அது கொடுக்கணும் வாங்கல இருந்துச்சு. அது நீ மீன் குழம்பு கொடுத்தீங்கன்னா அவங்க சோறு தருவாங்க. நீங்கள் ஒரு நாள் சோறு போட்டிங்கன்னா அவங்க அரிசியத்தனம் தருவாங்க. இப்படி பண்ட மாற்று முறைகள் இருந்தது. இப்போல்லாம் மனசு அப்படி சுருங்கி போச்சு, குறுகி போச்சு. கீழே கூட ஊற்றக்கூடாது, குழம்பை குச்சிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம், நல்ல எண்ணம், குரூர எண்ணம். ஒரு எக்ஸ்ட்ரா புடி கூட போட மாட்டாங்க. அப்படியே தண்ணி ஊற்று, கழுவி கவுத்துருவாங்க. நம்ம பழைய வீடுங்களெல்லாம் அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை கழுவ மாட்டாங்க தெரியுங்களா. அதில் கொஞ்சம் சோறு இருக்கும், கஞ்சி வச்சு மறுநாள் வச்சு அவங்க வச்சு மாடு குடிச்சு எல்லாமே திருப்தியாக இருந்தாங்க, நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷம். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அக்கா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு அர்த்தம். அவங்க இன்னொரு இந்த நன்றியை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ நன்றி அறிதல் என்பது என்ன, தாராள குணத்தை நமக்கு கொடுக்கும். 2 கொரிந்தியர் 9:11 படி தாராள குணத்தை கொடுக்குமா. ஆக தேவனுடைய பாதம் என்பது நம்முடைய நன்றியின் வெளிப்பாடு. ஓடிப்பவர் பாதத்தில் விழுந்து எப்பா பார் மூக்கு சிந்தி அழாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த வீட்டுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, குழந்தைக்காக, எதிர்காலத்துக்காக, பணத்துக்காக, எல்லாவற்றுக்காக நன்றி சொல்றேன். எல்லாரும் எழுந்துக்கலாமா? எல்லாம் நன்றி சொல்ல முடியாது, தயவு செய்து எல்லாரும் எழுந்துக்கலாமா? ஆமென். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வே, ஓயாமல் முத்தம் செய்வே, நான் ஓயாமல் முத்தம் செய்வே. படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் தூதி. எல்லாமே கண்களை மூடி, உம்மை எப்படி நான் பாடுவே.